வாழ்நாள் முழுவதும் அன்னதானங்களை வழங்கிய மக்களுக்கு நல்லது செய்தவர். அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ எல்லாமே 4 எழுத்து. தேர்தல் முடிவு வருவதும் ஜூன் 4ஆம் தேதி. நாளும் நமது, 40ம் நமது, நாளை நமது. துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு இல்லை. நீங்கள் அனைவரும் 19ஆம் தேதி போய் காலையிலேயே ஓட்டு போட்டுருங்க. எத்தனாவது நம்பர் பட்டன்? எல்லாரும் 19ஆம் தேதி காலையிலே போய் ஓட்டு போட்டுருங்க, மறக்காதீங்க. ஏன்னா லேட்டா போனா உங்க ஓட்டு கள்ள ஓட்டா கூட மாத்திடுவாங்க. இப்ப இருக்கின்ற ஆளுங்கட்சிக்காரங்க பண பலம், ஆட்சி பலம், அதிகார பலம், அதிகாரிகள் பலத்தோட உங்களை சந்திக்க வருவாங்க. ஆனா நீங்கள் கூட்டணி பலத்தோட, அன்பு பலத்தோட, 3 தெய்வங்களின் பலத்தோட, இந்த ராசியான கூட்டணியோட பலத்தோட அவர்களுக்கு சரியான பாகனத்தை இந்த தேர்தலில் புகட்டணும். திருச்சியில ஏற்கனவே நாம் பேசினது மாதிரிதான் 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர், புரட்சி தலைவி, 3 தெய்வங்கள் மனிதர்களாக பிறந்து இன்றைக்கு தெய்வங்களாக இருக்கும் அந்த 3 பேருடைய ஆசீர்வாதத்துடன் அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக பணியேற்று இன்னைக்கு நல்ல ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். அது கேப்டனும் அம்மாவும் அமைச்ச கூட்டணி, வெற்றி கூட்டணி. அண்ணன் பழனிசாமியும் பிரேமாவும் உருவாக்கி இருக்கின்ற இந்த கூட்டணியும் மகத்தான ஒரு கூட்டணியாக, மக்கள் போற்றும் கூட்டணியாக, நாளை சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக அமையும். அதற்கு அச்சாரமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் அனைவரும் நமது வேட்பாளருக்கு வெற்றி சின்னமும் இரட்டை இலை சின்னத்தில் 2வது நம்பர் பட்டன்ல நீங்கள் அனைவரும் வாய்ப்பு கொடுத்து அமோகமான வெற்றியை அவருக்கு தரணும். நான் இங்க வருவதற்கு முன்பே எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். நம்ம வேட்பாளருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. கருப்பையா அவர்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஏன்னா இன்னைக்கு எதிர்த்து போட்டியிடுபவர்கள் எல்லாமே இந்த மண்ணின் மைந்தர்கள் இல்லை. இவர் இந்த மண்ணின் மைந்தர். உங்களுக்காக உழைக்க, உங்களுக்காக நல்ல ஒரு வேட்பாளரை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த திருச்சியில கொடுத்திருக்கார். திருச்சி என்றாலே இங்க இருக்கின்ற மலைக்கோட்டை, அதே போல ஸ்ரீரங்கம் கோவில், இன்னைக்கு இது பிரசித்தி பெற்ற ஒரு நகரம். மலைக்கோட்டையை மஞ்சள் கோட்டையாக மாற்றியவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ற வரலாறு இருக்கு. எனவே நிச்சயமாக புரட்சி தலைவர் மதிய உணவு திட்டத்தையும், அம்மா அவர்கள் அம்மா உணவகத்தையும், கேப்டன் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் அன்னதானங்களை வழங்கிய மக்களுக்கு நல்லது செய்தவர். எனவேதான் நான் சொல்றேன், இன்னைக்கு 4 கட்சி கூட்டணி, அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ எல்லாமே 4 எழுத்து. தேர்தல் முடிவு வருவதும் ஜூன் 4ஆம் தேதி. அதே போல இந்த கூட்டணி ஒரு ராசியான கூட்டணி என்று நீங்கள் அனைவரும் 19ஆம் தேதி சென்று 2வது நம்பர் பட்டன், இரட்டை இலை மாறிய 2வது நம்பர் பட்டனுக்கு கருப்பையா அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கிறேன். வெற்றியை தருவீர்களா? இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுப்பீர்களா? கருப்பையா அவர்களுக்கு மாபெரும் சரித்திர வெற்றியை தருவீர்களா? அமோகமான வெற்றியை தருவீர்களா? உங்கள் குரலாக டெல்லியிலே ஒழிக்க செய்வீர்களா? கருப்பையாவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்றதை ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமாக நாளும் நமது, 40ம் நமது, நாளை நமது என்ற சரித்திரத்தை இந்த தேர்தலில் இருந்து உறுதியாக நாம தொடங்குவோம் என்பதை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி உறுதியாகப்பட்டது. இவருடைய வெற்றியும் உறுதியாகிடுச்சு. எனவேதான் சொல்றேன், துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு இல்லை. கேப்டன் எடப்பாடியார் 3 தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்துடன் கருப்பையா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே மாபெரும் வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.